ஓம் அகத்திய மகர்ஷி பெருமானை போற்றி போற்றி. உலகெங்கிலும் உள்ள விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்திருப்பீங்க. விருச்சிக ராசியில பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னாடி எஸ் என்ற எழுத்து கொண்ட நபரால உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இது கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க யோசிப்பீங்க. அது என்னம்மா? ஆல்ரெடி நெறைய பேர் என் வாழ்க்கையில வந்து போயிட்டாங்க. சொல்லப்போனா என் வாழ்க்கையில நான் இப்போ கீழ விழுந்ததுக்கு காரணமே பல பேருடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சோ அந்த சூழ்ச்சிக்கு ஒரு முடிவு கட்டணும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய குணத்த மத்தவங்க எப்படி பார்க்குறாங்க? அத நீங்க எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கணும். உண்மையாவே நம்ம மத்தவங்க நெனைக்கிற மாரி தப்பானவங்களா? கோவக்காரங்களா? கடினமானவங்களா? யாரையும் புரிஞ்சுக்காம நம்ம சுயநலமா இருக்கோமா? அப்படின்னு கேள்விகளும் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா, ஒரு விஷயத்த முதல்ல விருச்சிக ராசி புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? வெளியில பார்க்குறப்போ நீங்க எவ்வளவுதான் கடினமா தெரிஞ்சாலும் சரி, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாசம் வேற எந்த ராசிக்காரனுக்குமே புரியாது. நீங்க ஒருத்தர நம்பிட்டீங்க அப்டின்னா, முழுசா நம்புவீங்க. அவங்களுக்காக உங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் செய்வீங்க. ஆனா, அவங்களே உங்க நம்பிக்கைய உடைச்சுட்டாங்க அப்டின்னா, அந்த அனுபவத்த வாழ்நாள் முழுவதும் மறக்காம வச்சுப்பீங்க. அதனால தான் விருச்சிக ராசிகளுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னாக்க, எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு நெனைக்காதீங்க. எல்லாரையும் முழுசா நம்பவும் நம்பாதீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம தவிர்த்துக்கலாம். சொல்லப்போனா பல பிரச்சனைகளுக்கு தீர்வாவே கூட இது பார்த்துக்கலாம். இப்போ உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே மாறப்போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நபர் வரப்போறாங்க. அவங்களால உங்களுடைய மேன்மைய நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். உங்க வாழ்க்கை இதுநாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சு? கடந்த காலங்கள்ல எத்தனையோ சோதனைகள் வந்துருச்சு. இனிமே அத நெனச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவு வரப்போகுது. நீங்க இழந்த மரியாதை திரும்ப வரப்போகுது. நீங்க காத்திருந்த வாய்ப்பு உங்கள தேடி வரப்போகுது. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபருடைய வருகை, அவங்களுடைய உதவி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா அமைய போகுது. அந்த நபருடைய பெயர் அப்படிங்கிறது எஸ் என்ற ஆங்கிலத்தில் தொடங்க போகுது. இது மட்டும் இல்லைங்க. இவர் உங்களுக்கு அறிமுகமாகாதவரா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். நண்பரா இருக்கலாம், உறவுக்காரங்களா இருக்கலாம், உங்கள கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம். இல்ல தொழில் சம்மந்தமா புதுசா அறிமுகமாகலாம். யாரா வேணா இருக்கலாம். ஆனா, அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போ, வெறுமனே இருந்த உங்க வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரப்போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கலாம். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் குடுக்குறவரா இருக்கலாம். இல்ல உங்களுடைய திறமைய உங்களுக்கே அடையாளம் காட்டக்கூடிய நபரா கூட இருக்கலாம். நீங்க தடுமாறக்கூடிய நேரத்துல உங்கள சரியான பாதைக்கு வழிகாட்டக்கூடியவரா கூட இருக்கலாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு நல்ல காலம் வந்தாலும் சரி, கெட்ட காலம் வந்தாலும் சரி, பொதுவா கிரகங்கள் தான் அத தீர்மானிக்கிறாங்க. கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய இடமைவு இது எல்லாமே பொறுத்தா மாறும். இப்போ குரு பொறுத்தவரைக்கும் கடகத்துல இருக்காரு. 2026 அக்டோபர் இறுதி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா அக்டோபருக்கு பின்னாடி தான் சிம்மத்துக்கு போக போறார். 2027 ஜனவரி 25 திரும்பவும் கடகத்திற்கு வக்ரமா திரும்புவாரு. ஜூன் 27ல திரும்பவும் சிம்மத்துக்கு போவாரு. இப்போ சனி 2026 முழுக்க மீனத்துல இருக்க போறார். 2027 ஜூன் தொடக்கத்துல மேஷத்துக்கு போறார். 2027 அக்டோபர்ல திரும்பவும் மீனத்துக்கு திரும்புவார். சோ இந்த 2 கிரகங்கள் மட்டும் தான் போறது வரதுமா இருப்பாங்க. விருச்சிகத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, மீனம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். மேஷங்கிறது 6ஆம் இடம். கடகங்கிறது 9ஆம் இடம். சிம்மங்கிறது 10ஆம் இடம். கன்னிங்கிறது 11ஆம் இடம். இதுதான் அடுத்த 1 வருஷத்துக்கு மிகப்பெரிய கதையே தீர்மானிக்க போகுது. விருச்சிகத்துடைய வாழ்க்கையில நல்லதும் சரி, கெட்டதும் சரி, வாய்ப்பும் சரி, எல்லாமே இதுல தான் கிடைக்க போகுது. சோ குருவ பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டம் தொறக்கக்கூடிய காலம். விருச்சிக ராசிக்கு குரு கடகத்துல இருந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது குறிப்பா அதிர்ஷ்டம், தந்தை வழி ஆதரவு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், ஆன்மீகம், தொலைதூர பயணம், உயர்கல்வி, வழிகாட்டுதல், நல்ல வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். நீண்ட காலமா முயற்சி செஞ்சும் நடக்காம இருந்த விஷயம் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா குரு கடகத்துல இருக்கிறது, வலிமையான நிலையில இருக்கிறது, வேத ஜோதிடப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பு தான். சொல்லப்போனா 2026 ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையிலும் மிக முக்கியமான காலம்னு சொல்லலாம். சோ குரு உங்களுக்கு சிறப்பா நல்லது குடுத்துருவாரு. அதேபோல இதனால பணவரவு எப்படி இருக்கும்? குருவுடைய பார்வை காரணமா விருச்சிக ராசிகளுக்கு தொழில், வருமானம், குடும்பம் எல்லா விஷயங்கள்லயுமே மறைமுக ஆதரவு கிடைக்கும். ஆனா பணம் வந்த உடனே செலவு செய்யக்கூடாது. சேமிக்கணும், திட்டம் போடணும், தேவையான முதலீடு பண்ணி வச்சுக்கணும். அதேபோல இந்த நேரத்துல ஒரு சூழ்ச்சிகளும் வரும். அதிகமா லாபம் தரேன். பணத்த இதுல இன்வெஸ்ட் பண்ணு. அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க. சொல்லப்போனா விருச்சிக ராசியில பல பேர் நெறைய பணத்த இழந்ததும் இதனால தான். சோ யாரையும் நம்பக்கூடாது. அவசரம் முடிவும் எடுக்கக்கூடாது. அதுவும் பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும். அதேபோல அக்டோபர் 26 முதல் குரு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறார். இதுதான் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய முக்கியமான திருப்பம். குரு சிம்மத்துக்கு போனா விருச்சிகத்துல 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்ன? தொழிலு, வேலை, பதவி, அதிகாரம், அங்கீகாரம், சமூக மரியாதை இது எல்லாமேவா? அக்டோபர் இறுதி 2026 முதல் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள்,
அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வேலையில மாற்றம் நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா மாற்றம் வரும். தொழில் செய்றத மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? விரிவாக்கம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? பண்ணுங்க. பதவி உயர்வு எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாச சம்பளம் வாங்கக்கூடிய அரசாங்க உத்தியோகமோ, இல்ல தனியார் உத்தியோகமோ வாய்ப்பு உருவாகும். அதேபோல சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. என்ன செய்ய போறாரு? என்ன செய்றாரு? சனி இப்போ மீனத்துல இருக்கிறதுனால விருச்சிகத்துல 5ஆம் இடம் சனி. இதனால தொழில் தொடர்பான பொறுப்பு, கல்வி, மன அழுத்தம், காதல், உறவுகள்ல பொறுமை, படைப்பாற்றல், நீண்ட கால திட்டங்கள் இதெல்லாம் அவசரமே படக்கூடாது. அவசரப்படாம செயல்பட வேண்டிய நிலை. 2026 ஜூலை இறுதி முதல் டிசம்பர் வரைக்கும் சனி வக்ர நிலையில இருக்க போறார். அங்க சில கணக்கெல்லாம் போடுவார். அந்த காலகட்டத்துல உங்களோட பழைய முடிவுகள் இருக்கு இல்லையா? அது மறுபரிசீலனை செய்யறது. இது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! இல்ல ஒரு வேளை இது இப்படி மாத்தியிருக்கலாமோ! அந்த மாரி சில அனுபவங்கள் வரும். சனிய பொறுத்தவரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். அதேபோல 2027 ஜூன் சனி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறாரு. இந்த விருச்சிகத்துக்கு இன்னொரு முக்கியமான திருப்பம். சனி மேஷத்திற்கு வர்றப்போ 6ஆம் இடம் செயல்படும். 6ஆம் இடம் என்ன சொல்லுது? போட்டி, கடன், எதிர்ப்பு, வேலை, சேவை, தினசரி உழைப்பு, போட்டித் தேர்வு இதெல்லாம் குறிக்குதா? இதனால 2027 நடுப்பகுதியில இருந்து கடினமா உழைக்கிறவங்களுக்கு போட்டிகளை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை அதிகமாகக்கூடிய காலகட்டம். என்ன எதிர்பார்த்தாலும் சரி, நான் பின்வாங்க மாட்டேன். இந்த மனநிலை உருவாகும். ஆல்ரெடி விருச்சிக ராசி அப்படித்தான். முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க. அதேபோல 2027 ஜூன் முதல் தொழிலும், வருமானமும் எப்படி இருக்கும்? 2027 ஜூன் மாதத்துல குரு திரும்ப சிம்மத்துக்கு வராரு. அந்த காலகட்டத்துல சனி மேஷத்துக்கு போறாரு. இதனால தொழில், உழைப்பு, போட்டி பிளஸ் பொறுப்பு எல்லாமே ஒரே நேரத்துல அதிகமாகும். இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சும்மா உட்கார்ந்துகிட்டு அதிர்ஷ்டத்த எதிர்பார்க்கக்கூடிய காலமா கிடையாது. உழைப்பை அதிகப்படுத்தினால் மட்டுமே பலன் கிடைக்கும் காலம். அதேபோல குடும்பம், திருமணம். விருச்சிக ராசிகளுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு குடும்ப விஷயங்கள்ல ஒரு முக்கியமான மாற்றம் வரும். பழைய மனக்கசப்புகள திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிறத விட்டுட்டு, எதிர்காலத்த பத்தி யோசிங்க. திருமண வயதில கூடிய ஆண்கள், பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, நல்ல வரன் அமையும். ஆனா ஒரு குறிப்பிட்ட தேதியில திருமணம் நடக்கிற மாரி பார்த்துக்கணும். பொதுவா ராசி வச்சு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ராசியில உங்களுக்கு அந்த திருமண பொருத்தம் எப்படி இருக்கு? உங்களுடைய பிறந்த கால ஜனன ஜாதகத்த பார்த்தோம்னாக்க அக்யூரேட்டா சொல்லிடலாம். ஆனா திருமண வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. அதேபோல விருச்சிக ராசி ஆண்களுக்கு அடுத்த 1 வருட காலம் வேலையில மாற்றம், பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, புதிய பொறுப்பு, மரியாதை இது எல்லாத்தின் மீதும் மேன்மை வரும். அதுல நீங்க கவனமாவும் இருக்கணும். குறிப்பா 2026 அக்டோபர் இறுதிக்கு பின்னாடி தொழில் சார்ந்த முடிவுகள் முக்கியமாகலாம். ஆனால் கோபத்துல வேலைய விடுறது, யோசிக்காம தொழில் தொடங்குறது இந்த மாதிரி அவசர முடிவுகள தவிர்க்கணும். அதேபோல விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, தன்னம்பிக்கை, தனிப்பட்ட முன்னேற்றம் இதெல்லாம் முக்கியமா உங்களுக்கு தோணும். வேலை செய்றவங்களுக்கு பொறுப்பு அதிகமாகும். தொழில் செய்றவங்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும். குடும்பத்தையும் சரி, தொழிலையும் சரி சமநிலைப்படுத்தி நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியது சூழ்நிலைய உங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும். அதேபோல முக்கியமா நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன சரிங்கிறது உங்களுக்கு தெரியும். அத அடிப்படையா வச்சு மட்டும் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம். அதுதான் உங்களுக்கு சரியும் கூட. அடுத்த 1 வருஷத்துக்கு 3 கட்டமா பிரிச்சுக்கலாம். முதல் கட்டம் ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும். அதிர்ஷ்டம், வழிகாட்டுதல், பயணம், நல்ல தொடர்பு கிடைக்கும். 2ஆம் கட்டம் அக்டோபர் 26லேருந்து ஜூன் 27 வரைக்கும். தொழில், பதவி, அங்கீகாரம், புதிய பொறுப்பு கிடைக்கும். 3ஆம் கட்டம் ஜூன் அதிலிருந்து ஆகஸ்ட் 27 வரைக்கும். போட்டி, உழைப்பு, எதிர்பார்ப்புகள், அதேபோல எதிரிகளை சமாளிக்கிறது, தொழில முன்னேற்றம், அந்த தொழில நிலைப்படுத்துறது. இதெல்லாம் சிறப்பா வரப்போகுது. சொல்லப்போனா அடுத்த 1 வருட காலத்துக்கு விருச்சிக ராசிகள் உங்க வாழ்க்கை சாதாரணமா இருக்க போறது. இதுவரைக்கும் தடைப்பட்ட பல விஷயங்கள் ஒவ்வொன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா குரு பகவான் உங்களுடைய பணவரவு, குடும்பம், தொழில் எல்லா வளர்ச்சிக்குமே முக்கியமான ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பா புதிய வாய்ப்பு, வருமானத்துல முன்னேற்றம், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும். அதேபோல சனி பகவான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்த கத்துக் கொடுப்பாரு. உழைச்சா மட்டும் தான் பலன் கிடைக்கும். அவசர முடிவுகள தவிர்த்துணும், திட்டமிட்டு செயல்படணும். நீண்ட கால வெற்றிய இவர் குடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அதேபோல ராகு, கேது சில நேரங்கள்ல மனக்குழப்பத்தையும், தேவையில்லாத சந்தேகத்தையும், உறவுகள்ல கருத்து வேறுபாடையும் கொண்டு வருவாங்க. அதனால யாரையுமே உடனடியா நம்பவும் கூடாது, உடனடியா தூக்கி போடவும் கூடாது. முக்கிய முடிவுகள நிதானமா எடுக்கிறது நல்லது. அதேபோல பணம், தொழில். விருச்சிக ராசிகளுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு பண விஷயத்துல மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் இருக்கும். தடைப்பட்ட பணம் கிடைக்கும், புதிய வருமான வாய்ப்பு கிடைக்கும், தொழில் விரிவாக்கம், வேலையில மாற்றம், பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். விருச்சிக ராசி ஆண்களோ, பெண்களோ என்ன தொழில் வேணா செய்யுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கு. தொழில் செய்றவங்கலாம் பாத்தீங்கன்னா, புதிய கூட்டாளிகளை தேர்வு செய்றப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல கையெழுத்து போடுறீங்க, ஆவணங்கள் வாங்குறீங்க, சொத்து பத்து வாங்குறீங்க, எதா இருந்தாலும் சரி படிச்சு பார்த்து நல்ல தீர்க்கமா அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, இல்ல அவன் பார்த்துட்டான், இவன் பார்த்துட்டான், ஃப்ரெண்டு தான், தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் வேலைக்கே வேணாம். ஆல்ரெடி ஏமாத்துனது பல விதத்துல ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு முடிவு உங்களுதா இருக்கணும். அதே போல குடும்பம், உறவு. குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு குறைய ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். ஆனா உறவுக்காரங்கிட்ட பண விஷயத்துல ஒரு
வரைமுறை வச்சுக்கோங்க. எல்லைய தாண்டி கொடுக்கறது வேணாம், வாங்குறது வேணாம். குறிப்பா உங்களுடைய திட்டங்கள, உங்களுடைய சேமிப்புகள, உங்களுடைய தொழில் முடிவுகள மத்தவங்க கிட்ட பகிரவே கூடாது. அதுல விருச்சிக ராசி பெண்களுக்கு அடுத்து 1 வருஷம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முன்னாடியே சொல்லிட்டேன். வேலை, தொழில், கல்வி, குடும்பம், பொறுப்புன்னு எந்த துறைகள நீங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன உங்க தனிப்பட்ட ஆசை இப்ப நிறைவேறதுக்கான வாய்ப்பு வரும். ஆண்களுக்கு தொழில், பண விஷயத்துல பொறுப்பு அதிகமாகும். அதே நேரத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். ஒரு திறமை வந்து மத்தவங்க கவனிக்க தொடங்குவாங்க. குறிப்பா வேலை செய்றவங்களுக்கு மேலதிகாரிங்க கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். சோ, இந்த அதிர்ஷ்ட எழுத்து அப்படின்னு நான் சொன்னேன். விருச்சிக ராசிகள பொறுத்தவரைக்கும் எஸ் மட்டும் கிடையாது. ச, ச, ந, ம, ர. ஓகேங்களா? இந்த எழுத்துக்கள்ல வரக்கூடிய ஆட்கள நீங்க சந்திச்சாலும், அவங்களால உங்களுக்கு ஒரு ஒரு நம்பகமான ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். நம்ம யோசிப்போம் இல்லையா? கடவுளே ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல வழிகாட்ட மாட்டியா? அப்படின்னு. அது போல. இதோட ஒருத்தர வந்து முழுசா நம்பலாமா? அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களாங்கன்ற ஒரு தெளிவு கிடைச்சிடும். சொல்லப்போனா இத்தன நாள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருந்துச்சு. இனி கோட்டைய பிடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. முதல்ல விருச்சிக ராசிகளுக்கு அடுத்த 1 வருஷம் பழைய கஷ்டங்கள நெனச்சு நிக்கக்கூடிய காலமா இருக்காது. உழைப்ப சரியான திசையில கொண்டு போய் பணம், தொழில், குடும்பம், மரியாதைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலுமே படிப்படியா உயரக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஒரு விஷயத்த நெனச்சுட்டீங்க அப்டின்னா, அவசர முடிவு எடுக்கக்கூடாது. எல்லாரையும் உடனே நம்பக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க இலக்க மட்டும் புடிச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, என்ன உங்கள நோக்கி வந்தாலும் சரி, என்ன விஷயத்த நீங்க நோக்கி போனாலும் சரி, முடிவு உங்களதா இருக்கணும். காலம் உங்களுக்கு சாதகமா மாறும். அதேபோல எந்த உறவுகிட்ட நீங்க கவனமா இருக்கணும். இத நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட உறவுகள். உறவுக்காரங்க எந்த ஒரு காரணத்துக்காக பண விஷயத்துல உங்கள வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு சம்பாதிக்கிற? இல்ல எனக்கு இந்த பணம் குடு. இந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடு. எனக்கு வந்து அங்க பணம் வாங்கி குடு. நீ வந்து ஒரு வார்த்தை சொல்லேன். இந்த மாதிரி உறவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அப்படின்னா, தயவு செஞ்சு தள்ளி வைங்க. அதேபோல தொழில் கூட்டாளிகள். நண்பராவே இருந்தாலும் கணக்கு போடுங்க. தெளிவா இருங்க. நீங்களும் கணக்கு ஒப்படைங்க. அவங்ககிட்டயும் கணக்கு வாங்குங்க. 3வது தனிப்பட்ட விஷயங்கள யார்ட்டயும் சொல்லக்கூடாது. உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன? எவ்வளவு பணம் இருக்குது? எந்த தொழில் வாங்க போறீங்க? என்ன முடிவெடுக்க போறீங்க? இதெல்லாம் வந்துட்டு யார்ட்டயும் சொல்லவே கூடாது. உங்களுடைய வெற்றிய வந்துட்டு பேச விடுங்க. ஆனா உங்க திட்டங்கள வந்துட்டு மத்தவங்க பேசுற மாரி வச்சிடாதீங்க. இது மட்டும் இல்ல. உங்களுடைய பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லிட்டேன். மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வேலை மாற்றம், புதிய வாய்ப்பு, தொழில் செய்றீங்க அதெல்லாம் சொன்னேன். குடும்ப விஷயத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே கோபத்துல முடிவெடுக்க கூடாது. தவிர்க்கணும். கோபத்த நீங்க கட்டுப்படுத்திட்டா, உங்களுடைய வளர்ச்சிய யாராலயுமே அவ்வளவு ஈஸியா தடுக்க முடியாது. இதுவரைக்கும் உங்களுடைய கருத்த வந்து சில பேர் ஏத்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய திறமைய மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அங்கீகாரம் குடுத்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பு குடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க ஒண்ணு சொன்னா, அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. நீங்க நல்லது சொன்னா கூட, அது கெட்டதா வந்திருக்கும். அதேபோல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னால முடியுமா? இந்த கேள்வி விட்டுட்டு, நம்மளால முடியலன்னா, மத்தவங்க யார் செய்ய போறாங்க? இது எப்படி முடிக்கலாம்? அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிக்கணும். அதேபோல கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகமாகும். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வரும். வீடு, வாகனம், சொத்து, திருமணம்னு எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கும். குடும்பத்துல உங்களுடைய பங்களிப்பு முக்கியமா இருக்கும். வீட்ல அமைதி தான் அப்படிங்கிற மாரி இருக்கும். பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சரியா? மாற்றம், முன்னேற்றம், தெளிவு. பணம் தேடி வரும். வேலை தேடி வரும். தொழில் வாய்ப்பு தேடி வரும். உண்மையான மனுஷங்கள வந்து அடையாளம் காண போறீங்க. குடும்பத்துல சந்தோஷத்துக்கும், அமைதிக்கும் குறைவு கிடையாது. உங்களுடைய பழைய பயங்களெல்லாம் விட்டுட்டு புதுசா முடிவெடுக்க ஆரம்பிங்க. எவ்வளவுதான் இதுநாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருந்தாலும், இப்ப நல்ல காலம் வந்துருச்சு. குறிப்பா தவறாம உங்களுடைய குலதெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்த மறந்துட்டீங்க அப்படின்னா, கோடி கோயில் புண்ணியம் கிடையாது. அதேபோல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிகாரம் செய்றீங்க அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் தானா மறைஞ்சிருங்கிறது, அத தாண்டி நான் கடவுள நம்புறேன். கடவுள் எனக்கு நிச்சயம் நல்லது தான் பண்ணுவாருங்கன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும். இதுவரைக்கும் உங்கள குறைச்சு மதிப்பு போட்டவங்க, உங்கள புரிஞ்சுக்காம இருந்தவங்க, உங்க உழைப்ப பயன்படுத்திக்கிட்டவங்க, உங்களுடைய தோல்விய பார்த்து சந்தோஷப்பட்டவங்க, இனிமே நீங்க யாருங்கிறதையும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த உயரத்துக்கு போக போறோங்கிறதையும் பார்க்க போறாங்க. உங்களுடைய வெற்றி தான் அவங்களுக்கான பதில். உங்களுடைய முன்னேற்றம் தான் அவங்களுக்கான பதில். உங்களுடைய நிம்மதி தான் அவங்களுக்கான பதில். கடந்த காலத்த நினைச்சு அப்படியே நிக்க வேணாம். முன்னால் வரக்கூடிய வாய்ப்புகள கவனிங்க. நல்ல மனுஷங்கள அடையாளம் கண்டுக்கோங்க. தவறான மனுஷங்கள விட்டு விலகி இருங்க. உங்களுடைய உழைப்ப மட்டுமே ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீங்க. சரிங்களா? இறுதியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். சொந்த சிந்தனையோட இருக்கக்கூடிய விருச்சிக ராசிய ஒருத்தராலயும் தடுக்க முடியாது. கடந்த காலம் ஒரு பாடம். இனி வரக்கூடிய காலம் ஒரு புதிய அத்தியாயம். நம்பிக்கையோட முன்னேறுங்க. வெற்றி நிச்சயமா உங்கள தேடி வரும். எல்லாத்துக்குமே இப்போ விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். நான் கொடுத்த பணம் திரும்பி வருமா?
எதிர்பார்த்த வாய்ப்பு வருமா? கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும். பணம் வரும். வெற்றி கிடைக்கும். பணத்தை சரியா பாதுகாக்க கத்துக்கோங்க. யாராவது பெரிய லாபம் கிடைக்கும்னு சொன்னா கூட உடனே நம்பி பணத்தை போடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். அதே போல உங்ககிட்ட யாரு உண்மையா இருக்காங்க, யாரு உங்களை பயன்படுத்துறாங்க, உண்மையா உங்களுடைய வளர்ச்சி யாரு விரும்புறாங்க, இல்ல உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து யாரும் பொறாமப்படுறாங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நீங்க நம்பி உங்களை ஏமாத்துறவங்க சில பேர் முகத்தறிய நீங்க கிழிச்சு பார்க்க போறீங்க. தவறான மனுஷங்களா விழக்கூடிய நேரம், சரியான மனுஷங்களா உங்க வாழ்க்கையில இடம் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம், உங்க வார்த்தைக்கு மதிப்பு, உங்க திறமைக்கு வாய்ப்பு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசை. இந்த 4மே முக்கியமா அமையக்கூடிய காலகட்டம். சரியா? இப்ப அடுத்ததா சில விஷயங்கள பார்த்துருவோமா? விருச்சிக ராசி சொந்தங்களே, உங்கள கீழ யார் தள்ளாங்க? கணக்கு பார்க்காதீங்க. மேல யார் தூக்க போறாங்க? அத மட்டும் கவனிங்க. விட்டுட்டு போனவங்கள பத்தி வருத்தப்படாதீங்க. உங்க கூட நிக்கிறவங்கள பத்தி சந்தோஷப்படுங்க. முக்கியமா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒருத்தர் வழிகாட்டலாம். ஒருத்தர் கதவு தொறந்து வைக்கலாம். அந்த கதவுக்குள்ள போய் வெற்றி பெற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதனால அடுத்த 1 வருஷத்துக்கு பண விஷயத்துல கவனமா கையாளுங்க. உறவுகள்ல யாரு உண்மையான உறவுன்றது ஆராய்ச்சி பண்ணிக்கணும். வாய்ப்பு தவற விடக்கூடாது. கோபத்த கட்டுப்படுத்தணும். உழைப்ப நிறுத்தக்கூடாது. நம்பிக்கை இழக்கூடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமா செயல்பட போகுது. நேத்து உங்கள பார்த்து சிரிச்சவங்க, நாளைக்கு உங்கள பார்த்து வியக்க போறாங்க. அதுதான் உங்களுடைய பதில். உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. சத்தம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய வளர்ச்சியே உங்களுக்காக பேச போகுது. உங்க குலதெய்வத்த மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு புதிய பாதையை நோக்கி பயணம் போடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த பதிவுல உங்களுக்கான ஒரு ரிக்வெஸ்ட். இதனால வரைக்கும் உங்களுக்கு இது போல யாரு உதவியா இருந்தாங்க? யாரு உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதலாம். நன்றிங்க.